இயேசு அப்பங்களை பழுக செய்து எல்லாருக்கும் பகிர்ந்தளித்து பசியாறியதை, அந்த புதுமையை மத்தேயு நற்செய்தியில் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். யோவான் நற்செய்தியை நாம் வாசிக்கிற பொழுது இயேசு முடிவில்லா வாழ்வு தரும் உணவு என்று விளக்குவதை கேட்டிருக்கிறோம். ஒத்தமை நற்செய்தியிலே அந்த விளக்கம் அவ்வளவு அதிகமாக தெளிவாக இந்த இடத்தில் இருக்காது. இந்த நற்செய்தியில் நடைபெற்ற இந்த புதுமையை நாம் வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்போம். திருத்தூதர்களும் பசியோடு இருந்தார்கள். ஆனால் இயேசு இந்த புதுமையை செய்ய திருத்தூதர்களை பயன்படுத்தி கொள்கிறார். எல்லாரையும் அமர சொல்லுங்கள், எல்லோருக்கும் பகிர்ந்தெழுங்கள், நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, பிறகு பகிர்ந்தெழுங்கள் என்று சொல்லவில்லை. பசியோடு இருப்பவர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள். எல்லோரும் வயிறான உண்ணப்பின் மீதியாக இருப்பதை சேர்த்து வைக்கிறார்கள். திருத்தூதர்களுடைய இந்த பணியைப் போல எல்லா மனிதர்களுக்கும் கடவுள் ஏதாவது ஒரு தொடர்பாளர் பணியை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். குருக்கள் துறவிகள் அவர்களுக்கே உரிய விதத்திலே மக்களை கடவுளிடம் அழைத்து வருகின்ற அல்லது கடவுளோடு தொடர்பு படுத்துகின்ற அருள் தருகின்ற மனிதர்களாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள், பெரியவர்கள் எதிர்கால சந்ததியினரை, குழந்தைகளை கடவுள் அருளிலே வளர்ப்பெடுப்பதற்கு தொடர்பாளர்களாக இருக்கிறார்கள். அல்லது தங்களோடு வாழ்கின்ற சக மனிதர்களுக்கும் இந்த உதவி செய்கிறார்கள். இந்த தொடர்பாளர் பணியிலே நாம் கடவுளோடு நல்ல தொடர்பில் இருந்தால் கடவுள் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்கு பயன்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். முதல் வாசகத்திலே மோசே கடவுள் யாவே கடவுளால் பயன்படுத்தப்பட்டு இஸ்ராயல் மக்களை வழிநடத்தியதையும், அங்கே அவர்கள் உணவு கேட்ட பொழுது மன்னா தருகிறார், இறைச்சி கேட்ட பொழுது அவர்களுக்கு இறைச்சி காடை கிடைக்கிறது. இதற்கெல்லாம் கடவுளுக்கும் மக்களுக்கும் உள்ள அந்த தொடர்பாளராக இருந்த மோசே மிக முக்கிய காரணம். இன்றைக்கு திருச்சபையும் ஒரு புனிதருடைய விழாவை கொண்டாடுகிறது. ஜான் மரே வியானி என்ற அந்த புனிதர் கடவுளுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பாளராக இருந்து மன்னிப்பை வழங்குகின்ற குருவாக இருந்தார். அவர் வாழ்ந்த பொழுது பாவசிங்கத்தனம் செய்வதற்கு அவ்வளவு தூரம் மக்கள் இவரை தேடி வந்தார்களாம். எனவே நம்முடைய பணி என்ன? கடவுள் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்? நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை யோசித்து பார்த்து கொள்ள இந்த நற்செய்தியை மீண்டும் ஒரு முறை வாசித்து அதிலே நாம் யார்? சீடரா அல்லது வயிறார உண்டு விட்டு செல்லுகின்ற சாதாரண மக்களா? நம்முடைய பணி என்ன என்பதை யோசித்து பார்த்து கொள்வோம். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.